வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெயில் பயங்கரமாக இருக்குது. வெயில். ஆமாம். இந்த இடத்துல பாருங்கள், மரம் பக்கத்தில் இது குளம். அது இந்த பக்கம்தான் மரம் இருக்குது, இந்த பக்கம் மரம் இல்லை. அதனால் இது எங்கள் கோயில், ஐயனார் கோயில். பாருங்கள், பின்னாடி தெரியுது பாருங்கள், ஐயனார் கோயில். தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப தமிழர்களோட பழமையை சொல்லுதுன்னா ஐயனார் ஒரு முக்கியமான இடத்துல ஐயனார் கோயில் இருக்குது. அந்த கோயில் முன்னாடி ஒரு அரச மரம் உருவாக்கணுன்றது ஒரு ஆசை. ஆனால் வச்சாங்க. ஆனால் அது இப்போ நல்லா உயரமாக இருந்தது. ஒரு ஆள் உயரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒழிஞ்சிருச்சு. திரும்ப என்ன பண்ணேன், நான் அதை சுற்றி தோண்டி, அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டி அப்படியே அந்த திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப அதை தண்ணி ஊற்றினோன்னா திரும்ப அதை துளுத்து திரும்ப அது வருது. ஆமாம், அந்த பாருங்கள், அந்த தண்ணி இப்போ தான் ஊற்றிருக்கிறேன். அந்த குடத்துல ஊற்றேன் பாருங்கள், ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். துளுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. கிட்ட வைக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றி வளர்ந்துட்டுருக்குது பாருங்கள். இது மரமாக வரணும் அப்படின்னு தண்ணி ஊற்றுறேன். போராடுவான், இயற்கையை பாதுகாப்பான். மரங்களை வளர்ப்பான். நம்ம மனித இனத்தை பாதுகாப்பான். ஆமாம், ஏன்னா வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. அதனால் இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அரச மரத்தை உருவாக்கணும். திரும்ப அதை மரமாக ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கிறேன். வளருது. இந்த மாதிரி நிறம மரங்களை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசை. உருவாக்குவோம். ஆமாம், ஏன்னா வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக தானே இருக்குது. ஆமாம், அதே மாதிரி பனை மரமும் கடந்த ஒரு 3 வருஷமாக அதிகமாக பனை மரம் விதைகள், பனை விதைகள் போடுறது. இது குளம் 50 ரூபா. திருச்சி மாவட்டம் மருங்காவரி தாலுக்கா, திருச்சி மாவட்டம் மருங்காவரி தாலுக்கா, 50 ரூபா கிராமம். நான் அங்கே குளத்து கரையில் போகிறேன். ஒரு 3 வருஷமாக நான் அந்த பனை விதையை நட்டுட்டு வர்றேன். ஆனால் ஒரு சிலது முளைக்குது, அப்புறம் ஆடு மாடு கடிச்சிருது. இருந்தாலும் நான் முயற்சியை கைவிடல. திரும்ப வருஷம் அதை செஞ்சுக்கிட்டு வரேன். ஒரு 3 குளத்தில் இந்த மாதிரி பனை விதையை நட்டுக்கிட்டு வரேன். இந்த மாதிரி இந்த அரச மரத்தையும் உருவாக்கணுன்றது ஒரு ஆசை. புதுசாக இப்போது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. என் பேர் நாகராஜ். ஆமாம், இயற்கையை பாதுகாக்கணும், அதுதான் நம்மளோட ஆசை. எதிர்கால சந்ததியை இந்த பூமியில் சுத்தமான இயற்கையான ஒரு வாழ்க்கையை. அந்த காலத்தில் இந்த பக்கம் பாருங்கள், பனை மரம் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், தூரமாக தெரியுது பாருங்கள். வரிசையில் நிரம்ப இருக்கும். பனை மரத்தை பார்த்தீங்களா, நிரம்ப இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நிரம்ப இருந்தது. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிரம்ப வெட்டிட்டாங்க பாருங்கள், வெட்டிட்டாங்க. இப்போது திரும்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற பனை மரம்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்னமும் மரம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசை. அதை உருவாக்குவோம். நிறைய பனை மரங்களை உருவாக்குவோம். நிறைய ஆலமரம், அரச மரங்களை உருவாக்குவோம். ஆமாம், இது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் நல்ல வெயில், சரியான வெயில். இப்போ மத்தியானம் இப்போ மணி என்னென்னா 2:30 மணி ஆக போகுது. சரியான வெயில். ஆமாம்,
சரியான வெயில், இந்த வேப்பமரம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போது. இல்லைன்னா இந்த இடத்துல உட்கார முடியாது, வெயில் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இப்போது உட்காந்து உங்கள்கிட்ட இந்த பதிவை போட்டுட்ருக்கிறேன். இயற்கையை பாதுகாக்கணும். ஆமாம். வருங்காலம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வெயில் வந்து இன்னமும் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. முடிந்தவரை வந்து நம்ம எல்லோரும் மரத்தை நடுவோம், பூமியை வந்து குளிர வைப்போம், எதிர்கால சந்ததியை பாதுகாப்போம். அதுதான் எல்லோரும் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கிற வேலையை எல்லோரும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆமாம். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எதிர்கால சந்ததியை பாதுகாக்கணும். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். மரங்களை வளர்ப்போம், மனித இனத்தை காப்போம். எதிர்கால சந்ததியை வாழ்கிற மாதிரி நாம் வந்து இயற்கையை பாதுகாத்து பூமியை நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி மீட்டு திரும்ப கொடுப்போம். கொடுக்கணும். அதை வந்து நான் மட்டும் இல்லை, எல்லோரும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஆசை. ஆமாம். இது பாருங்கள், இது வந்து இந்த கோயில் ஐயனார் கோயில் வந்து இது புதுசாக கட்டின கோயில். இந்த கோயில் புதுசாக கட்டின கோயில். இந்த கோயில் ஆமாம். இந்த இடத்துல இப்போ தற்போதைக்கு அரச மரம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆலமரம் ஒன்று வைக்கணும்னு ஆசை. அதையும் கூடிய சீக்கிரம் செய்வேன். நம்பிக்கை இருக்குது. ஆமாம். உருவாக்குவோம். ஆமாம். உருவாக்குவோம். வணக்கம்.